இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் நம்ம வினோதினி மாருதியோடைய ரெஸ்டாரண்ட் ஓனர் வினோதினி கூட தான் நின்றுட்டுருக்குறோம். அவங்க வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு திணையில் வந்துட்டு ஃபிக்கு பொங்கல் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஸ்வீட் பொங்கல். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க குதிரவாளியில் ஒரு கிச்சடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண போகிறது வெஜிடபிள் குதிரவாளி கிச்சடி தான். குதிரவாளி கிச்சடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்துடலாம். குதிரவாளி ரைஸு, அது கேரட்டு, ஃப்ரெஷ்ஷு பீனு, தென் பொட்டேட்டோ நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அண்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா கொஞ்சம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, சின்ன ஜீரகம், எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. சரி, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? நம்ம கிச்சடி பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் கேட்டிங்கன்றதுனால இதே வந்துட்டு குதிரவாளி கொழுக்கட்டை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தண்ணி கொதி வந்தோடனே உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிட்டு அதை டம்ப்ளிங்ஸாக பிடிச்சி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஹோல் கரம் மசாலா, அதாவது பே லீவ்ஸு, க்ரீன் கார்டமும், மஸ்டர்ட், அப்புறம் ஆமாம் ரெண்டுமே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது இருக்கும். கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட், ராய், அப்புறம் கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், லிட்டில் பிட் சின்ன ஜீரகம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இப்போ வந்துட்டு சாப்பிடு ஜிஞ்சர், சாப்பிடு கார்லிக் கொஞ்சம். பேஸ்ட்டு போடாமல் இது வந்துட்டு ஜிஞ்சர் சாப்பிடு போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். ஸ்பைசிக்கு வந்துட்டு க்ரீன் சில்லி. இப்போ சாப் பண்ணி போட்டிருக்கீங்கல்ல மேம்? ஆமாம். அது ரொம்ப காட்டமாக தெரியாதா? இல்லை, ஃபைன் சாப் பண்ணுறதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவோம். அந்த அரோமா ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஆனியன், இதே ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஆனியன் வதக்கிட்டு உடனே அதில் வந்துட்டு போட்டுக்கணும். உப்புமா தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இது வந்துட்டு ரொம்பலாம் நம்ம ஸ்டெயின் பண்ண தேவையில்லை. டர்மரிக் பவுடர் லிட்டில் பிட், தண்ணி வந்துட்டு 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1:2 ரேஷியோ. எஸ். மூடி வச்சுடுவோம். கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? கொதிக்கும் போது நம்ம ரைஸ் போடும்போது இந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து போட்டு சேர்த்தா போதும். ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு என்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்க குதிரவாளி? குதிரைவாளி தயிர் சாதமே ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குது. தயிர் சாதம் அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. மற்றபடி குதிரைவாளில் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. இது மாதிரிலாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாவு இடியாப்பம் அடித்து வச்சுட்டு இடியாப்பம் மாவு மாதிரி இடியாப்பம் புழிஞ்சு கொடுக்கலாம். புளிங்க சொன்ன மாதிரி இடியாப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தா அது குதிரைவாளினே பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் சொன்னேன். நல்ல ஒரு விஷயம். அவங்களுக்கு எப்படி புகுத்தனா பிடிக்குமோ அது மாதிரி பண்ணலாம். இதே ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லி சேவன்றது லுக்கிங் லைக் நூடுல்ஸ் தானே, ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸ். ஸோ அதை மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்டாக போடாமல் ஒரு ட்ரேயில் பெருசாக நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வெரைட்டி ஆஃப் எக் நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் என்ன வேணாலும் கொடுக்கலாம் குதிரவாளி நூடுல்ஸில் நீங்கள். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணுங்கள். நீங்கள் அவுட்லெட் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் நிறைய இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ் நிறைய கொடுக்கலாம், க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். டூ டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம், தேங்க்யூ. சரி, தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸ் போட்டுடலாமா? பிஃபோர் தட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், கேரட், பீன்ஸு, கொஞ்சம் பொட்டேட்டோ. இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ரைஸ் வந்துட்டு கொட்டி கலக்கிடலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். சும்மா போட்டு நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. வினு,
இப்போ ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, பரட்டிடலாமா? வினு, நீங்கள் கேட்ட மாதிரி குதிரைவாளியில் கிச்சடி பண்ணியாச்சு. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு சொல்லணும். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேம் ஹஸ்பண்டும் கிட்ஸும் வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? ஓகே ஓகே, கூப்பிட்ருங்க. அவங்களே டேஸ்ட் பண்ண. ஷூர் ஷூர். தீக்ஷித் அண்ட் பத்ரக்ஷ் வாங்க சார். ஹலோ. இது வந்து பேன்யார்ட் மில்லட்பாங்க இங்கிலீஷில். எஸ். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மில்லட்ஸ். பட் நம்ம கன்செப்ஷன் பார்த்தா மினிமமாக இருக்குது. இதோட குட்னஸ் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை லவ் பண்ண ஆரம்பிங்க. யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ் ஃபார் ரைஸ். உங்களோட ரெசிபி ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு மேம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வருது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு ரைஸுக்கு சப்ஸ்டியூட்டாக இது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. குதிரைவாளி கிச்சடி தேவையான பொருட்கள்: குதிரைவாளி அரிசி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா பொருட்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், எண்ணெய், நெய். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் மற்றும் நெய் சேர்த்து காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து அதோடு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து வதக்கவும். இதோடு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடவும். பின்பு எல்லா காய்கறிகள், உப்பு ஆகியவற்றை வேக வைத்து அதோடு குதிரைவாளி அரிசி சேர்த்து கலந்து வேகவிட்டு பரிமாறவும். இப்பொழுது குதிரைவாளி கிச்சடி தயார். ரொம்பவே என்ஜாய் பண்ணி குக் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பை குட்டீஸ். வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெட்னஸ்டே ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் உங்களுக்கு 2 வெரைட்டி, ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று சேவரி கிடச்சிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவி.